ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் லிட்டிகேஷன் இருக்கு பாருங்க, லிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் அங்கேருந்து லிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலையை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா 24/7/2025 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1. அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் த வேக்கன்ட் போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் லிட்டிகேஷன். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான பதவி கொடுத்துருக்காங்க. லிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. த எலிஜிபிள் கேண்டிடேட் மே அப்ளை ஃபார் த வேக்கன்ட் போஸ்ட் இன் த ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட் அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் த டெஸ்டிமோனியல் அண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க? டோட்டலாக 16 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேலை எங்கே இருக்க போகுதுன்னா சென்னை மற்றும் மதுரை, அங்கே தாங்க உங்களுக்கான வேலையை இருக்க போகுது. அதேமாரி அந்த 16 வேக்கன்சி ரிசர்வேஷன் படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு 4 வேக்கன்சி, ஜென்ரல் உமன் டெஃபுக்கு 1 வேக்கன்சி, பேக்வேர்ட் கிளாஸஸில் 2 வேக்கன்சி, பேக்வேர்டு முஸ்லீமில் 1 வேக்கன்சி, அந்த மாதிரி ரிசர்வேஷன் படி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்மேட், இது பார்த்தா ஒரு டெமோ ஃபார்மேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்மேட்டை அப்ளிகேஷன் ஃபார்மேட் மாதிரி ரெடி பண்ணி அனுப்பி வச்சுருங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே அப்ளிகேஷன் மஸ்ட் ஹவ் பாஸ்டு 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணவே போதுமானதுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும் கல்வி தகுதி இல்லை, மற்றவங்க எல்லாத்துக்கும் 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக ஓசி கேட்டகரி 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க, பிசி எம்பிசி டிஎன்சி 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க, எஸ்சிஎஸ்டி 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் என்க்ளோஸ் த செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப், அதாவது என்ன மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து அதில் அவங்க சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ரெடி பண்ணி இதேமாரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எங்கே அனுப்பணும் அப்படின்னா ஃபில்ட் அப் அப்ளிகேஷன் சுட் பி அட்ரஸ் டு த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு ஹைகோர்ட் சென்னை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணணும். அலாங் வித் செல்ஃப் என்வலப்ட் கவர் வித் 50 ரூபாய்க்கான போஸ்டேஜ் ஸ்டாம்பை ஒட்டி அனுப்புங்க. 50 ரூபாய்க்கான அந்த போஸ்டல் தலையை ஒட்டி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி 14/8/2025 ஈவினிங் 5:45 போஸ்டில் அனுப்பணும். அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஆஃப்டர் த டேட் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்லாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இதை எந்த வெப்சைட்லையுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல, ஒன்லி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.